ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92 சங்கீதம் 3 Psalm 92 verse 2. காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே இது ஒரு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அப்போது காலையிலும் மாலையிலும் நாம் அறிவிக்க வேண்டும். எதை அறிவிக்க வேண்டும்? காலையில் அவருடைய கிருபையை நாம் அறிவிக்க வேண்டும். இரவிலே அவருடைய சத்தியத்தை நாம் அறிவிப்பது நலமாயிருக்கும். அப்படி அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏன் இது ரெண்டத்தையும் சொல்கிறாரு? காலையில் கிருபை, இரவிலே சத்தியம். இந்த கிருபையும் சத்தியத்தையும் ஒரு நாளும் நம்மளால் பிரிக்கவே முடியாது. கிருபை எங்கே இருக்கோ அங்கே சத்தியம் இருக்கும், சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே கிருபை இருக்கும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் பெரிதானவைகள். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3 22 23 வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அப்போ ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் காலை. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, காலையிலே உம்முடைய கிருபையை அறிவிப்பது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதானவைகளாக நமக்கு அருளப்படுகிறது. ஆனால் வெறும் கிருபையை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே கூடவே பார்க்கிறோம், இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அப்போ இரவிலே சத்தியத்தை நம்ம அறிவித்தாதான், அந்த சத்தியத்தை கை கொண்டால்தான் அடுத்த நாள் விடியலிலே ஒரு புதிய நாளை நாம் துவங்கும்போது கிருபை தேவனுடைய கிருபையோடு அந்த நாளை ஆரம்பிப்பதற்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 85 சங்கீதம் 10 வாசிக்கிறேன். Psalm 85 verse 10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இங்கே நம்ம பார்க்குறோம், கிருபை எதை சந்திக்குதா? சத்தியத்தை சந்திக்குது. ட்ரூத், கிரேஸ் அண்ட் ட்ரூத். அப்போ கிருபை எங்கே இருக்குதோ அங்கே சத்தியம் இருக்கும், சத்தியம் எங்கே இருக்குதோ அங்கே கிருபை இருக்கும். இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில், இந்த நவீன கிறிஸ்தவ உலகத்தில் எதை இன்னைக்கு தள்ளிவிட்டு எதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடியாகி போயிற்று. சத்தியத்தை இன்றைக்கு அநேகர் தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்டு கிருபையை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்கள். கிருபை கிருபை கிருபை. எங்கே பார்த்தாலும் டீச்சிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேஸை குறித்து தான டீச்சிங்ஸ் தான் நிறைய வந்துருச்சு. நமக்கு கிருபை தேவை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கிருபையை சரியான விதத்தில் பெற்றுக்கொள்ளணும். சத்தியமும் கிருபையும். நான் வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி சொல்லியிருக்குது? 1 யோவான் சுவிசேஷம் 1 14 வாசிக்கிறேன். verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவ பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். 17 வாசிக்கிறேன். இதே அதிகாரத்தில் 17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவ பாருங்க, ஆண்டவர் இந்த கிருபையும் சத்தியத்தையும் தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். வெறும் கிருபையை மாத்திரம் ஆண்டவர் எடுத்து பங்கு போட்டு கொடுப்பதற்கு ஆண்டவர் இல்லை. கிருபையும் சத்தியமும். அப்போது சத்தியத்தோடு தான் நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு வைக்கணும்.
சத்தியத்தை கை கொள்ளணும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும், சத்தியத்தின் மேல் நாம் பிரியமுடையவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை வாஞ்சிக்கணும். அப்போது பார்க்குறோம், இரவிலே சத்தியம், பகலிலே காலையிலே உம்முடைய கிருபை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிருபை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், ஆண்டவரிடத்தில் எப்படியாகிலும் நான் கிருபையை பெற்றவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்களானால், நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், சத்தியத்திற்கு நாம் செவி கொடுக்கணும். ட்ரூத், சத்தியத்திற்கு நாம் செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்ய வேண்டும். அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது இரவிலே சத்தியம், விடியலிலே கிருபை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், பலவிதமான பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய கிருபைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்க வேண்டும், கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குவதை நான் உணர வேண்டும் என்று விரும்புவீர்களானால், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருடைய சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இரவிலே சத்தியத்தை அறிவிப்பதும் பகலிலே காலையிலே அவருடைய கிருபையை அறிவிப்பதும் நலமாக இருக்கும் என்று சொன்னப்பட்டது போல, இரவிலே அந்த சத்தியத்தை கை கொள்ளுகிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமேனால், நிச்சயமாக ஒரு புதிய விடியலிலே கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, எங்கள் வாழ்க்கையில் சத்தியமும் கிருபையும் நாங்கள் ஒரு நாளும் பிரித்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, கிருபையை சத்தியத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறேன். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை தந்தருடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.